Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Redmi Note 10s ஸ்மார்ட்ஃபோனோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நம்மளுக்கு MIUI 12.5 வருது. 12.5.2 ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11ல் ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஏப்ரல் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கூகுள் டயலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுறதா நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் MIUI 12.5ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா கண்ட்ரோல் சென்டர் தான். கண்ட்ரோல் சென்டர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிடுங்க. இது வந்து நம்ம ஓல்டு வெர்ஷன் நோட்டிஃபிகேஷன் பேனல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து புது கண்ட்ரோல் சென்டர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் சென்டர் வந்துடும். பட் இதில் ஒரு புது ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் பார் வந்து பாட்டமில் வந்துடும். நம்மளுக்கு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ரைட் ஸ்வைப் பண்ணால் கண்ட்ரோல் சென்டருக்கு வந்துடும். ரொம்ப ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். கண்டிப்பாக இது ஒரு வெல்கம் மூவ் தான். எத்தனை பேர் புது கண்ட்ரோல் சென்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஆப் டிராயர் வேணுமா வேண்டாமா நீங்கள் பார்த்துக்கலாம். வித் ஆப் டிராயர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப் டிராயரோட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கிளாசிக் மோட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆப்ஸுமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். உங்களுக்கு ஆப் டிராயர் எதுவுமே இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து -1 ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த -1 ஸ்க்ரீன் எதுக்காக அப்படின்னா இந்த -1 ஸ்க்ரீனில் போய்ட்டு கூகுள் டிஸ்கவர் தான் பை டிஃபால்ட்டாக இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆப் குவாலிட்டி தேவைன்னா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கூகுள் டிஸ்கவர் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த கூகுள் ஃபீட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த கூகுள் ஃபீட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த -1 ஸ்க்ரீன் வந்து நன் கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே வராது. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து பாட்டமில் இருக்க 3 பட்டன்ஸ் தான் இருக்குது. அதுவே வந்து நம்ம கெஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெஸ்டர் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஆப்பில் இருக்கும்போது ஆப்பில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா கீழே இருந்து அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிட்டாலே போதும், ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய்டும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்லேருந்து வெளியில் வர மாதிரி இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்கள். திருப்பி அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணாலும் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாட்டமில் வந்து மேலே ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கெஸ்டர் மோட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த பட்டன் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் எந்த ஒரு ஆப்ஸுமே வந்து உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து லாக் ஆகிடும். சப்போஸ் இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்து ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரீசெண்ட் ஆப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ரேம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இது நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ரீசெண்ட் ஆப்ஸில் வந்து ஷோ சஜஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து எந்த ஒரு சஜஷனுமே காட்டாது. சப்போஸ் அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த கிளீனர், செக்யூரிட்டி ஸ்கேன் இந்த மாதிரி சஜஷன் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கேலரி இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கேலரி மட்டும் எனக்கு வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ கேலரி வந்து நான் இங்கேருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இங்கே பிளர் ஆப் ப்ரிவியூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கேலண்டர், கால்குலேட்டர், கேமரா இது எல்லாத்தையும் வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் ஆப் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு கால்குலேட்டர் ஆப் வந்து கம்ப்ளீட்டாக பிளர் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம ரெசல்யூஷன் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் உங்களுக்கு HD வேணுமா இல்லை ஃபுல் HD வேணுமா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சவுண்ட் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சவுண்ட் சோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு மைக் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகணுமா இல்லை சிஸ்டம் சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மியூட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸுமே வந்து ரெக்கார்ட் ஆகாது.
அதுக்கப்புறமா வந்து ஃப்ரேம் ரேட் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 30 fpsல ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட 30 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் சில ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் அது இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வெதர் ஆப் இந்த ஆப் ட்ராவரில் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வெதர் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. பட் இந்த ஆப் ட்ராவர்லேருந்து அந்த ஆப் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஆப்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து கேலரி ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் காட்டுது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நான் நோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சைமல்டேனியஸாக வந்து 2 ஆப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனில் வந்து MIUI வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருங்க. டேப் பண்ணதுக்கப்புறமா அடிஷ்னல் அப்டேட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ வந்து இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டா கிளிக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து ரிசீவ் அப்டேட்ஸ் ஏர்லின்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய கிளாக் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கிளாக் ஃபேஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ளே வந்தீங்கன்னா டிஸ்பிளே ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளே ஐட்டம்ஸ்குள்ளே போய்ட்டு டர்ன் ஆஃப் அண்ட் பேட்டரி சேவர் இஸ் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி சேவர் ஆனில் இருக்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்ம டேப் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து காட்டும். ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபோனுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா சைடு எட்ஜஸ் மட்டுமே வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகும். இந்த ஃபீச்சரை வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ரைஸ் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரைஸ் டு வேக் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது லைட்டாக ஃபோன் வந்து நம்ம ஷேக் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகிடும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஸ்க்ரீன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிளான்ஸ் ஃபார் MIUI இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கிளாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தேவையான கிளாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். நான் இப்போ இந்த கிளாக் ஃபார்மட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீன் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த கிளாக் வந்து இங்கே காட்டும். அதுக்கப்புறமா இந்த லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே உங்கள் நேம் மட்டும் கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கீழே இருக்க ஷோ சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஆதித்யான்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆதித்யா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம சார்ஜ் போடும்போது ஒரு அனிமேஷன் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே சார்ஜிங் அனிமேஷன் ஆஃப்டர் த டிவைஸ் இஸ் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இருக்கப்போ ஃபோனை வந்து அன்லாக் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் மட்டும் நம்மளுக்கு காட்டும். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து லான்ச் கேமரான்னு இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் லாக்கில் இருக்கும்போது வால்யூம் டவுன் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துடலாம். டிஸ்பிளேக்குள்ளே வந்துடுறதுக்கப்புறமா லைட் மோட், டார்க் மோட் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ வந்து லைட் மோட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டார்க் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிஸ்டம் வைட் நம்மளுக்கு டார்க் மோட் சேஞ்ச் ஆகிடும். டைலர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து டார்க் மோடில் தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பிளாக் கண்டென்ட்லாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி பார்க்கும்போது இல்லை பிளாக் வால்பேப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டயோட் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராகவே இருக்கும். இது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஷெட்யூல் டார்க் மோட் இருக்குது. ஸோ டார்க் மோட் வந்து நீங்கள் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். எந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஆன் ஆகணும், எந்த டைமில் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஆன்டி ஃப்ளிக்கர் மோட். இதுதான் வந்து நம்ம DC டிமிங்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் மறக்காமல் ஆன்டி ஃப்ளிக்கரை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ரெகுலர் மோடு ஆன்டி ஃப்ளிக்கர் மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃப்ளிக்கர் மோடு எனேபிள் பண்ணுறதுனால லோ லைட்டில் ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிக்கர் ஆகிற சான்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஐ வந்து கொஞ்சம் ஸ்டெயின் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்டி ஃப்ளிக்கர் மோடு வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அதனால் ஐ ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ரீடிங் மோட் இருக்குது. ரீடிங் மோடு உங்களுக்கு தேவையான எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ளூ லைட் ஃபில்டர் தான் இது. ஸ்க்ரீன் வந்து கூல் டோன்லேருந்து வார்ம் டோனுக்கு கொண்டு போயிடும். ரூமில் லைட்டே இல்லாத இடத்துல ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேலேருந்து அதிகமாக வந்து ப்ளூ லைட் எமிட் ஆகும். அது டைரெக்டாக வந்து ஐக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரீடிங் மோட் எனேபிள் பண்ணுறதுனால லோ லைட்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் ஐ ஸ்ட்ரெயின் இல்லாமல் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம். பாட்டமில் ஷெடியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து கலர் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கலர் ஸ்கீமில் போயிட்டு பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ மோடில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சேச்சுரேட்டட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சியாக என்ஹான்ஸ்டாக எடுத்து கொடுக்கும். AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னொரு நல்ல ரிச் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மெட்னு இருக்கும். இந்த ஃபார்மெட்குள்ளே வந்துடுங்க. லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்டென்ட் கொடுங்க. லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஷோ லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே டிஸ்பிளே ஆகாது. அதுக்கப்புறமா ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்லேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அது வந்து தனியாக ஃப்ளோட்டிங் விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பாட்டமில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட்டஸ் பாரில் ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே காட்டும். ஷோ கனெக்ஷன் ஸ்பீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். பேட்டரி இண்டிகேட்டர்னு இருக்குது. இது வந்து நீங்கள் அவுட் சைட் தி பேட்டரி ஐக்கான், இன்சைட் தி பேட்டரி ஐக்கான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் நம்ம கொடுத்துட்டோம்னா பேட்டரி பாருக்கு பக்கத்தில் வந்து பர்சன்டேஜ் காட்டும். ஹைட் நாட்ச் இருக்குது. இந்த ஹைட் நாட்ச்குள்ளே போயிட்டிங்கன்னா நார்மலாக வந்து நம்மளுக்கு அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஹோல் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹைட் வித்தவுட் மூவிங் ஸ்டேட்டஸ் பார் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல் இருக்க இடம் ஃபுல்லாக வந்து பார் வந்துடும். ஸோ அந்த பிளாக் பார் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பஞ்ச் ஹோல் வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து டர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா when device is locked இருக்குது பார்த்தீங்களா. இதை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இன் 5 minutes நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 5 minutesல வந்து மொபைல் டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர் கேட்ச் when device is locked இருக்குது பாருங்கள். இதுக்கும் வந்து நீங்கள் டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கேட்ச் வந்து கிளியர் ஆகிடும். இது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஸ்குள்ளே வந்துருங்க. இந்த ஆப்ஸ்குள்ளே நம்ம பார்த்தோன்னா டூவல் ஆப்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப்பில் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கிரியேட் கொடுத்துட்டு டூவல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ எல்லோ கலர் மார்க் வந்திருக்கும். அதுதான் வந்து அந்த க்ளோன்ட் ஆப். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஆப் லாக் இருக்குது. இந்த ஆப் லாக்குள்ளே வந்துருங்க. ஆப் லாக்குள்ளே வந்துட்டு டர்ன் ஆன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப் லாக் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆப் லாக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அடிஷனல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. பட்டன் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா லான்ச் கேமரான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லான்ச் கேமரா வந்து டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பவர் பட்டன் வந்து நம்ம 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. லான்ச் கூகுள் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. நம்ம இப்போ வந்து சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் ஃபார் 0.5 seconds இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பவர் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் பால்குள்ளே வந்துட்டு டர்ன் ஆன் குயிக் பால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்க்ரீன் கார்னரில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஐக்கான் வந்திருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ், மெனு இதெல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதுக்கப்புறமா வந்து 100 மோட் இருக்குது. 100 மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி தேவைன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பேக் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு போனோம்னா 100 மோடுக்கு வந்து நம்ம போயிடலாம். இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும்னா பார்டரில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும் எக்ஸிட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளியர் ஸ்பீக்கர் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து ஏதாவது மைனர் டஸ்ட் இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். இதை எனேபிள் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அந்த சவுண்டு வரும். இதையும் வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே வந்திருக்கேன். ஆக்சசபிலிட்டி மெனுன்னு இருக்கும். இந்த மெனு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்திருப்போம். ஸோ இந்த குட்டி பையன் கிட்ட வந்து நம்ம குயிக்காக வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ், பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீனு, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணுங்கள், இல்லைன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஷாமி ஃபோனில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்திருக்கேன். கேம் டர்போன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் டர்போ வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். இங்கேருந்து வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து வீடியோ டூல் பாக்ஸ் இருக்குது. வீடியோ டூல் பாக்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு மேனேஜ் வீடியோ ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வீடியோ டூல் பாக்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் ஸ்பேஸ் இருக்குது. செகண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். 2 அக்கௌண்ட்டாக வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். Redmi Note 10 சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.